குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா 17th குரூப் எலமெண்ட், தட் இஸ் ஹேலஜன் குரூப்பு ஆர் ஹேலஜன் ஃபேமிலின்னு சொல்லலாம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு குளோரின். ஸோ குளோரின் பார்த்து அக்கரன்ஸ், அது எங்கெல்லாம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடியது. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஹேலஜன் ஆர் பிரசன்ட் இன் கம்பைன்ட் ஃபார்ம். ஹேலஜன் அக்கரன்ஸு எங்கெல்லாம் ஹேலஜன் ஆர் பிரசன்ட் இன் கம்பைன்ட் ஃபார்மு ஆஸ் தே ஆர் ஹைலி ரியாக்டிவ். கம்பைன் ஃபார்மாக இருக்குதுன்னா என்ன சார் ரீசன் சொல்லிட்டு ஹைலி ரியாக்டிவாக இருக்கும், அது இன்டெரக்டாக சொல்கிறது. ஸோ விச் எலமெண்ட் ஹைலி ரியாக்டிவ் டெக்ஸஸ் இன் கம்பைன்டு ஃபார்ம். எந்த எலமெண்ட்லாம் வந்து ஹைலி ரியாக்டிவாக இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், கம்பைன்டு ஃபார்மில் இருக்குது, நேட்டிவ் ஃபார்மில் இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் இஸ் ஃப்ளோரோஸ்பேர் ஆர் ஃப்ளோரைட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் 1 மார்க் கேட்பாங்க சார். மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் பார்த்தோம்னா ஃப்ளோரோஸ்பேர் ஆர் ஃப்ளூரைட் அப்படிங்கிறாங்க. இந்த அதர் ஓர்ஸ் ஆஃப் ஃப்ளூரின், அதை விட அதிகமாக வேறு எந்த ஓரெலாம் ஃப்ளூரின் கிடைக்குதுன்னு பார்த்தேன் அப்படின்னா கிரையோலைட்டு, ஃப்ளூரோபெடைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெயின் சோர்ஸ் ஆஃப் குளோரின் இன் சோடியம் குளோரைட் ஃப்ரம் சீ வாட்டர். ஸோ அதாவது சீ வாட்டரில் குளோரின் வந்து எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தா சோடியம் குளோரைடு ஃபார்மில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மெயின் சோர்ஸ் ஆஃப் குளோரின் இன் சோடியம் குளோரைடு ஃப்ரம் சீ வாட்டர். சோடியம் குளோரின் சீ வாட்டர்லேருந்து வரக்கூடிய சோடியம் குளோரைடில் குளோரின் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரோமைடு அண்ட் அயோடைடு ஆல்சோ அக்கர் இன் சீ வாட்டர். புரோமைடு அயோடைடு அதுவுமே அது சீ வாட்டரில் இருக்குது, பட் அதிகமாக இருக்கக்கூடியது சோடியம் குளோரைடு, குளோரின் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். இந்த காமன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த குரூப் 17 எலமெண்ட் ஆர் லிஸ்டட் இன் த டேபிள் பீரியட் டேபிள் பார்க்க சொல்கிறாங்க. டேபிளை பாருங்கள், கீழே கொடுத்துருக்க டேபிள். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸோ என்ன எலமெண்ட் இருக்குது, ப்ராப்பர்ட்டி. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்ட்ரின் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் 293 கெல்வின். 293 கெல்வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், 293 கெல்வின் அப்படின்னா டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன இருக்கும், -273. அப்போ எவ்வளோ இருக்குது, 273 போயிடுச்சு அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸில் எடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆட்டு 293 கெல்வின். கெல்வினை டிகிரியை மாற்றணும் அப்படின்னா -273, டிகிரி கெல்வினை பார்த்தா +273 இல்லையா, தெரிஞ்சுக்குவோம். இப்போ 293 கெல்வினில் பார்த்தோன்னா அப்போ 20 டிகிரி செல்சியஸில் எடுத்திருக்காங்க. எனக்கு ஃப்ளூரின் வந்து கேஸ் ஃபார்மில் இருக்குது, குளோரினும் கேஸஸ் ஃபார்மில் இருக்குது, புரோமின் பார்த்தீங்கன்னா லிக்யூடு, அயோடினும் சாலிடு, அதுக்கு ஆஸ்ட்ரின் சாலிடு. ஸோ புரோமின் வாட்டர் மட்டும் தான் லிக்யூடு, மீது எல்லாமே அது கேஸ் ஃபார்மில் தான் இருக்குங்காங்க. அட்டாமிக் நம்பர் ஃப்ளூரினுக்கு 9, குளோரின் 17, புரோமின் 35, அயோடின் 53, ஆஸ்ட்ரின் 85. ஸோ ஐசோடோப்ஸ் எந்தெந்த ஃபார்ம்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரின் F மட்டும் தான் கிடைக்குது. குளோரின் பார்த்தா குளோரின் 35 அண்ட் குளோரின் 37 கிடைக்குது. புரோமின் 17 எலிமெண்ட் இருக்குது, அயோடின் 127 மட்டும் தான் இருக்குது. ஆஸ்ட்ரின் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஐசோடோப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அட்டாமிக் மாஸு கிராம் மோல் இன்வர்ஸ் அட்டு 293 கெல்வினில் பார்த்தேன் அப்படின்னா 18.99, அதுக்கு 35.45, 79.9 கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் கன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டாமிக் ரேடியஸு, அதுக்கடுத்து பார்த்தா டென்சிட்டி, மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். கெமிக்கல் குளோரின் இஸ் ஹைலி ரியாக்டிவ், ஹென்ஸ் இட் டஸ் நாட் அக்கர் இன் ஃப்ரீ நேச்சர். முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ஹைலி ரியாக்டிவாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் ஃபார்மில் தான் இருக்கும், நேட்டிவ் ஃபார்மில் இருக்காது, ஃப்ரீ நேச்சராக இருக்காங்க. ஸோ குளோரின் இஸ் ஹைலி ரியாக்டிவ், ஹென்ஸ் இட் டஸ் நாட் chlorine highly reactive, hence it does not occur in free nature. So highly reactive combined form தான் இருக்கும். It is usually distributed as various metal chloride. So எங்க metal chloride அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The most important chloride is sodium chloride which occur in sea water. அதை முன்னாடி அக்கரன்ஸ்லேயே பார்த்தோம் இல்லையா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குளோரைடு பார்த்தோம்னா சோடியம் குளோரைடு, அது எங்கே இருந்ததுன்னா சீ வாட்டரில் இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிப்ரேஷன் பாருங்கள். Chlorine is prepared by the action of corn sulfuric acid on chloride in presence of manganese dioxide. So manganese dioxide presence of manganese dioxide முன்னில் சோடியம் குளோரைடை வந்து சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு குளோரின் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த பேலன்ஸ் பண்ணுறது மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே ஆக்சிஜன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஆக்சிஜன் மெயினாக வச்சு பாருங்கள். ஸோ ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் தான் கண்டிப்பாக என்ன வரும், உங்களுக்கு வாட்டர் மாலிகுல தான் போக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து வாங்க 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 2H2O போயிடுச்சு,
ரிமைனிங் எடுத்து பார்த்தோன்னா மேங்கனஸுக்கு ஆக்சிஜன் பேலன்ஸ் 2, அப்போ MnCl2, குளோரின், சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு ஆர் சோடியம் பைசல்ஃபேட்டுன்னு சொல்லலாம். 4 மோல் ஆஃப் சோடியம் இருக்குது, எங்கேயும் 4 மோல் SO4 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 4 ஹைட்ரஜன் போயிடுச்சு, ரிமைனிங் 4 ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஆர் சோடியம் பைசல்ஃபேட்டுன்னு சொல்லலாம் ப்ரிப்பரேஷன். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இட் கேன் ஆல்சோ பி ப்ரிப்பேர்ட் பை ஆக்சிடைசிங் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸிங் வேரியஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தட் பார்த்தோம்னா ஆக்சிடைசிங் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஆக்சிடேஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு ஆக்சிடைஸ் பண்ணி நம்ம குளோரின் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுலேயும் வேரியஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனஸ் டை ஆக்சைடு MnO2, அடுத்து லெட் டை ஆக்சைடு BPO2, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டு K2 KMnO4 K2Cr2O7 எல்லாத்துலேயும் எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. இது என்ன பண்ணலாம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆக்சிஜன் பண்ண வச்சு நம்ம குளோரின் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரியா. ஸோ இப்போ இதில் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜனுக்கு மெயினாக வச்சுக்கோங்க சார். ஆக்சிஜன் மெயினாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஸோ ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு கண்டிப்பாக என்ன வரும், வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ ஆக்சிஜனுமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா. அப்போ BPO2 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அப்போ 4 HCl எடுத்துருக்கோம். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 2 BPCl2 ப்ளஸ் 2 மோல் வாட்டரு ஒரு குளோரின் கேஸ் ஃபார்ம் ஆகுது. சிமிலர்லி மேங்கனஸ் டை ஆக்சைடு MnO2 4 HCl, அதே MnCl2 H2O Cl2 போகுது. இங்கே எத்தனை இருக்குது 8 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 8 ஆக்சிஜன் இருக்குது, 8 × 2 16 ஹைட்ரஜன். ஸோ அப்போ 16 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க. 2 KCl ப்ளஸ் 2 MnCl2 அடுத்து 8 H2O 5 Cl2 நமக்கு கிடைக்கிது. பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் 7 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 14 போட்டால் நமக்கு போதும். 7 ஆக்சிஜன் 14 ஹைட்ரஜன் போட்டிங்கன்னா வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆயிடும் 7 H2O. ஸோ அடுத்து KCl ப்ளஸ்ஸு 2 CrCl3, அதுக்கடுத்து பார்த்தா Cl2. இங்கே ஏன் இந்த Cl2 போடுறது பேஸ்ட் ஆன் ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு ஆக்சிஜன் ஸ்டேட் வச்சு தான் நமக்கு குளோரின் வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா குளோரினுக்கு -1 ஆக்சிஜன் ஸ்டேட்டு, குரோமியத்துக்கு வந்து 3ங்கிறதுனால 3 போட்டிருக்காங்க. சரியா. மேங்கனஸுக்கு 2னால 2 போட்டிருக்காங்க. ஸோ when bleaching powder is treated with mineral acid, chlorine is liberated. ப்ளீச்சிங் பவுடர் வந்து மினரல் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குளோரின் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பாருங்கள் கால்சியம் ஆக்சி குளோரைடு 2 மினரல் ஆசிட் என்னது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்திருக்காங்க. ஸோ 2 HCl. ஏன் சார் 2 HCl எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆகிட்டு அடுத்து எனக்கு இங்கே கால்சியம் இங்கே ஒரு குளோரின் இருக்கு இல்லையா. அப்போ கால்சியம் குளோரைடு CaCl2 அடுத்தது Cl2 மட்டும் ஃபார்ம் ஆகுது. இங்கே கால்சியம் ஆக்சி குளோரைடு அதே தான், இங்கே 2H2 இருக்கிறதுனால இந்த ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிறாங்க அப்படி. அப்போ கால்சியம் சல்ஃபேட்டு ப்ளஸ் H2O ப்ளஸ் Cl2 ரிமூவ் ஆகுது. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின். ஸோ மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின் பார்த்தா குளோரின் இஸ் மேனுஃபேக்சர்டு பை எலக்ட்ரோலைசிஸ் மெத்தடு. இந்த 2 டைப் இருக்குது. ஒன்று எலக்ட்ரோலைஸ் ஆஃப் பிரெயின் வாட்டர். ஸோ எலக்ட்ரோலைஸ் ஆஃப் பிரெயின் வாட்டர் அப்படிங்கிறது எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடு. இன்னொன்று பார்த்தோன்னா எலக்ட்ரோலிக் ப்ராசஸ் ஆர் பை ஆக்சிடேஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பை ஏர் இன் டேக்கன் ப்ராசஸ்ஸு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தா எக்ஸ்பிளைன் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின் டேக்கன் ப்ராசஸ்ன்னு கேட்கலாம், ஆர் எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ்ன்னு கேட்கலாம். அதர்வைஸ் வேறு எப்படி கேட்கலான்னா குளோரின் இஸ் மேனுஃபேக்சர்டு பை எலக்ட்ரோலைஸ் ஆஃப் பிரெயின் வாட்டர் அப்படி இல்லைன்னா ஆக்சிடைஸ்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சிடைஸ்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பை ஏர்னு கேட்கலாம், அது டைரெக்டாக கேட்டால் டேக்கன் ப்ராசஸ்ன்னு கேட்கலாம். சரி. ஃபஸ்ட்டு எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் பாருங்கள். when solution of brain water NaCl is electrolyzed. இப்போ எலக்ட்ரோலைஸ்டுங்கிறது சொல்யூஷன் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், Na+Cl- இருக்குது. Na+ and Cl- ion are formed. Na ion are reactive with hydroxide ion from water. ஸோ எங்கேருந்து வேணால் சோடியம் வந்து எதுக்கு ரியாக்ட் ஆகுது, சோடியம் குளோரைட்லேருந்து பிரிஞ்சு வந்து எதுக்கு ரியாக்ட் ஆகுதுன்னா ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகுது. இந்த ஹைட்ராக்சைடு எங்கேருந்து சார் வந்துன்னு பார்த்தோன்னா வாட்டர்லேருந்து வந்திருக்கு. வாட்டரில் என்ன பண்ணலாம் H2O போட்டிங்க அப்படின்னா இங்கே இருப்பாங்க H2O போட்டிங்கன்னா H+OH- பிரிக்கலாம் இல்லையா. ஸோ இது ரெண்டுமே அது ரியாக்ட் ஆகுது, NaOH ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. ஸோ ஃபார்ம்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆர் லிபரேட்டட் அண்ட் கேஸு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இதில் இருக்கக்கூடிய குளோரின் பார்த்தோம்னா கேஸை லிபரேட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இதில் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரோலைட் சொன்னோம் இல்லையா. ஒரு ஆனோடு கேத்தோடு வச்சுக்கிறோம், எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வச்சுக்கிறோம். ஸோ கேத்தோடு அப்படிங்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ஆல்ரெடி என்ன ஹைட்ரஜன் லாஸ் பண்ணிவிட்டு H+ தான் இருக்குது. ஸோ எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சோ அதை கெயின் பண்ணிவிட்டு நம்ம ஹைட்ரஜன் மாலிகுலாக மாறுது H2 மாறுது. H+ இன்னும் 1 மோல் ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் கேஸாக மாறுது.
ஸோ குளோரின் பார்த்தா ஆனோடு, கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்க மைனஸு. ஸோ இப்போ கெயின் பண்ண எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறதுனால Cl ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுது. ஸோ Cl + Cl Cl2 குளோரின் கேஸாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா Deccan process பாருங்கள். So in this process, a mixture of air and hydrochloric acid are passed up a chamber containing number of cells. So இப்போ இது என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க, ஒரு சேம்பரில் பாஸ் பண்ணுறாங்க. அந்த சேம்பர் என்ன சார் இருக்குன்னு பார்த்தா நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சேம்பர் இருக்குது அப்படின்னா சும்மா ரஃபாக ஒரு இமேஜின் தான். சரி, இது இப்படி தான் இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு இமேஜின் உங்களுக்கு பார்க்கலாம். சரி, கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவேன், இந்த மாதிரி ஒரு செல்ஃப் இருக்குது. ஸோ இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் இதில் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு, இந்த மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பாஸ் த்ரூ ஏ சேம்பர். திஸ் சேம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறேன். ஸோ அதுக்கு ஃபியூமஸ் ஸ்டோன் சோக்குடின்னு குப்ரிக் குளோரைடு ஆர் பிளேஸ்டு. இதில் என்ன இருக்குது, இந்த ஃபியூமஸ் ஸ்டோன் சோக்குடின்னு குப்ரஸ் குளோரைடு இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு ஹாட் கேஸஸ் அட் அபவுட் 723 கெல்வினில் ஆர் பாஸ்டு த்ரூ ஏ ஜாக்கெட்டு தட் சரௌண்டட் இந்த சேம்பர். ஸோ இந்த சேம்பருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது உங்களுக்கு 723 கெல்வினில் இருக்கக்கூடிய 723 கெல்வினில் இருக்க ஹாட் கேஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாக என்ன இருக்குது, அந்த கேஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சார் ஆகுது பார்த்தா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆக்சிடைஸ் ஆகுது எவ்வளோ 400 டிகிரி செல்சியஸில். இங்கே இருக்க குப்ரஸ் குளோரைடு என்ன அந்த வாட்டர் மாலிகுல் ப்ளஸ் குளோரினாக மாறுதுங்கிறாங்க. புரியுதா, அவ்வளோதான் சார் ரியாக்ஷன். புரியுதா? இந்த ப்ராசஸ் பார்த்தா மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பாஸ் பண்ணுறாங்க சேம்பர் கண்டெய்னிங் நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கக்கூடிய சேம்பரில் ஏரையும் ஹைட்ரோக்ளோரிக் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குன்னா ஃபியூமஸ் ஸ்டோன் சோக்கூடிய என்னது குப்ரஸ் குளோரைடு டிசால்வ் பண்ணக்கூடிய ஸ்டோன் ஃபியூமஸ் ஸ்டோன் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இந்த சேம்பர் சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஹாட் கேஸஸ் அது எவ்வளோ டெம்பரேச்சர் 723 கெல்வினில் சரௌண்ட் பண்ணி வச்சுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன் அந்த ஹீட்டில் நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகிட்டு வாட்டர் மாலிகுல் ப்ளஸ் குளோரின் வந்து ரிமூவ் ஆகுது, ஃபார்ம் ஆகிட்டு குளோரின் வந்து கேஸ் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளோரின் அப்டைன்டு பை திஸ் மெத்தட் இஸ் டைல்யூட்டட். ஸோ இந்த மெத்தடில் வரக்கூடிய குளோரின் பார்த்தா ரொம்ப டைல்யூட்டாக இருக்குதுங்கிறாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா இஸ் எம்ப்ளாய்ட் ஃபார் த மேனுஃபேக்சர் ப்ளீச்சிங் பவுடர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் இஸ் கிவன். இது ரியாக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குப்ரஸ் குளோரைடு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன ஃபார்ம் ஆகுது, குப்ரஸ் ஆக்சி குளோரைடு. சரிங்களா, இல்லை கிடைக்குது பாருங்கள், குப்ரஸ் ஆக்சி குளோரைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்தர் என்ன பண்ணுறாங்க, இந்த 2 மோல் எடுத்து 1 மோல் ஆஃப் குப்ரஸ் ஆக்சி குளோரைடு எடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போடுறோம். ஸோ அப்படி போடும்போது குப்ரி குளோரைடு ப்ளஸ் வாட்டர் வருது. ஸோ இந்த குப்ரி குளோரைடு கூட மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, குப்ரி குளோரைடு 2 மோல் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணோம் அப்படின்னா குப்ரஸ் குளோரைடு ப்ளஸ் குளோரின் வருகிறது. இந்த குளோரின் நமக்கு என்ன அது டைல்யூட்டாக இருக்கிறனால ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். குளோரின் இஸ் க்ரீனிஷ் எல்லோ கேஸு. குளோரின் பார்த்தேன் அப்படின்னா கேஸ் ஃபார்ம் முன்னாடியே பார்த்துட்டோம். அது என்னவாக இருக்குது, க்ரீனிஷ் எல்லோ கேஸாக இருக்குது வித் பஞ்சன் இரிட்டேட்டிங் வாட்டர். மூந்து பார்த்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்கிறாங்க. இட் ப்ரொடியூஸ் ஹெட்டேக்கு வென் இன்ஹேல்டு ஈவன் இன் ஸ்மால் குவான்டிட்டி. ஸோ இது என்ன சார் பண்ணுன்னு பார்த்தா அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டி இன்ஹேல் பண்ணணும் அப்படின்னா ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. வேறஸ் இன்ஹலேஷன் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி, இதுவே அதிகமாக நீ இன்ஹேல் பண்ணிட்ட அப்படின்னா குட் பி ஃபேட்டல் அப்படின்னு டெத்தாக ரொம்ப அதிகமாக நீ இன்ஹேல் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு டேஞ்சரு இருக்கக்கூடிய சாகிற அளவுக்கு வந்து டெத் ஆகிற அளவுக்கு வந்து கண்டிஷன் சிவியராக அப்படிங்கிறாங்க. இட் இஸ் 2.5 டைம்ஸ் ஹெவியர் தென் ஏரை கம்பேர் பண்ணும்போது 2.5 டைம்ஸ் ரொம்ப வெயிட் ஹெவியராக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரியா? குளோரின் இஸ் சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் இஸ் சொல்யூஷன் இஸ் ரெஃபர் டு அஸ் குளோரின் வாட்டர். ஸோ குளோரின் வந்து வாட்டரில் சால்யூபிள் ஆகுது. இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரெஃபர் டு அஸ் குளோரின் வாட்டர் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இது டெபாசிட்ஸ் க்ரீனிஷ் எல்லோ. இது எப்படி சார் டெபாசிட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா க்ரீனிஷ் எல்லோ சாலிடாக டெபாசிட் ஆகுது. அது என்ன ஃபார்ம்னா குளோரின் ஆக்டாஹைட்ரேட் Cl2 8H2O குளோரின் ஹைட்ரேட்டாக கீழே செட்டில் ஆகுது, அது சாலிடாக இருக்குதுங்கிறாங்க. இட் கேன் பி கன்வெர்டட் இன்ட்டு லிக்விடு. ஸோ எப்போ சார் லிக்விடாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இது பாய்லிங் பாயிண்ட்டு -34.6 டிகிரி செல்சியஸு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா அண்ட் எல்லோ கிறிஸ்டலின் சாலிடு மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 102 டிகிரி செல்சியஸு. சரியா? அதுக்கடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள்.
ஆக்ஷன் வித் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். மெட்டல் அப்படின்னு நான் மெட்டல் கூட என்னுடைய ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாம். நான் மெட்டல் டு கிவ் த கரஸ்பாண்டிங் குளோரைடு, அது கரஸ்பாண்டிங் குளோரைடாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் வித் குளோரின், இப்போ சோடியம், ஃபெரஸ், அலுமினியம், காப்பர் இது எல்லாமே பார்த்தா மெட்டல் இல்லையா. ஸோ இப்போ மெட்டல் கூட 2 மோல் சோடியம் எடுத்துக்கிறோம், குளோரின் கேஸ் பாஸ் பண்ணி சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது நமக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெரஸு, இதுக்கு வேலன்ஸ் வந்து +3 இல்லை ஆக்சிஜன் +3. ஸோ அப்போ 3 மோல் எழுதுறாங்க. 2FeC ஃபெர்ரி குளோரைடு. அலுமினியத்துக்கு +3 தான் வேலன்ஸ், அப்போ அலுமினியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் நமக்கு தெரியல, H2 இதுவும் கேஸு, குளோரின் கேஸு, HCl ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை பார்த்தா என்னது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் -444 கிலோ கலோரி வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுங்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல் போரான், சல்ஃபரு, பாஸ்பரஸு, அதுக்கடுத்து ஆர்சனிக்கு, ஆன்டிமனி இதெல்லாம் பாருங்கள். ஸோ போரான் 3 வேலன்ஸ் வந்து 3 இல்லையா. ஸோ அதனால் 2PCl3 போடுறாங்க. குளோரின் இதுக்கு +2 வரும் இல்லையா, +2 இருக்கணும். அதில் டைசல்ஃபர் குளோரைடு, டைக்ளோரைடு அப்படிமா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு PCl3. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆர்சனியஸ் ட்ரைக்ளோரைடு. அடுத்து ஆன்டிமனி, அது குளோரைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ அஃபினிட்டி ஃபார் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜனுடைய அஃபினிட்டி இதில் என்னென்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து ஹைலி அஃபினிட்டிவாக இருக்கும். நான் முன்னாடியே உங்களுக்கு 11th நடத்தியிருப்போம், இல்லைன்னா 4th லெசன் நடத்திருப்போம் இல்லையா. ரியாக்டிவிட்டி 11th பார்த்துருப்பீங்க, நான் நடத்திருப்பேன். ஸோ அதில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஹாலஜன் ஃபேமிலி ஹைலி அஃபினிட்டி வித் ஹைட்ரஜன். ஸோ அதில் பார்த்தா ஃப்ளூரின் கூட பார்த்தோன்னா டார்க் பிளேஸில் ரொம்ப ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா குளோரின் வந்து ப்ரின்ஸ் ஆஃப் சன்லைட் அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அது இங்கே வென் பர்ன்ட் வித் டர்பன்டைன் இட் ஃபார்ம் த கார்பன் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு. ஸோ இது வந்து என்னது, டர்பன்டைன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாகவும் அது கார்பன் லிபரேட் ஆகுதுங்கிறாங்க. குளோரின் கேஸை எதுக்கு ட்ரீட் பண்ண, டர்பன்டைன் அல்கின் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. டர்பன்டைன் அல்கைன் டர்பன்டைன். ஸோ அப்போ கார்பன் C10 H16 8Cl பார்த்தோன்னா 10 கார்பன் வெளியே வந்துச்சு, 16 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இட் ஃபார்ம்ஸ் டைஆக்சிஜன் வென் ரியாக்டிங் வித் வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்டு. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா இட் ஃபார்ம் டைஆக்சிஜன், அதாவது குளோரின் வந்து டைஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுது ரியாக்டிங் வித் வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் மேலே வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது பார்த்தோன்னா டைஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. தட் இஸ் ஆக்சிஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. ஸோ 2Cl2 4 குளோரின், இங்கே 2 மோல் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4HCl ரிமூவ் ஆகுது. உங்களுக்கு 4HCl + O2 ஃபார்ம் ஆகுது. குளோரின் ரியாக்ட் வித் அமோனியா டு வித் அமோனியம் குளோரைடு அண்ட் அதர் ப்ராடக்ட். ஸோ குளோரின் பார்த்தோன்னா அமோனியம் ரியாக்ட் ஆகிட்டு அமோனியம் குளோரைடு அதர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பாருங்கள். வித் எக்ஸஸ் ஆஃப் அமோனியா, அதில் பாருங்கள் எக்ஸஸ் ஆஃப் அமோனியா வந்து அதிகமாக எடுத்துக்கணும். குளோரின் அமோனியா அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் பாருங்க 2 மோல் அமோனியா 3 மோல் குளோரின் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா N2 நைட்ரஜன் கேஸ் வெளியே வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்தா 6HCl வருது. சரியா, 6HCl. அதுக்கடுத்து 6HCl, இந்த 6HCl எடுத்து நம்ம அமோனியா எடுத்துக்கிட்டோம், 6 மோல் அமோனியா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அமோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. ஓவரால் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இந்த 2 ரியாக்ஷனையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 6HClக்கு இந்த 6HCl இந்த 6HCl கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ டோட்டலாக என்ன இருக்குது, இங்கே ஒரு 6NH3, இங்கே ஒரு 2NH3. ஸோ டோட்டலாக 8NH3 3Cl2. புரியுதுங்களா. எக்ஸஸ் ஆஃப் அமோனியா 3 மோல் ஆஃப் குளோரின் எடுத்திருக்கோம், 8 மோல் ஆஃப் அமோனியா எடுத்திருக்கோம். அப்போ 8NH3 + 3Cl2 gives N2 + 6 அமோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. சரியா, வித் குளோரின் எக்ஸஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ குளோரின்னா அமோனியா + 3 மோல் ஆஃப் குளோரின், நைட்ரஜன் குளோரைடு ஃபார்ம் ஆகுது, 3HCl ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் 3HCl react with 3 mole of ammonia gives ammonium chloride. ஸோ இதுக்கு ஓவரால் ரியாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3HClக்கு 3HCl கேன்சல் ஆகுது. ஸோ டோட்டலாக 4 அம்மோனியா 3 குளோரின் ஃபார்ம் ஆகுது. அப்போ நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு, அடுத்தது அம்மோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. சரியா, குளோரின் ஆக்சிடைஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு டு சல்ஃபர் அண்டு லிபரேட் புரோமின். ஸோ அப்போ குளோரின் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது ஹைட்ரஜன் சல்ஃபைட்லேருந்து, ஏன்னா வந்து சல்ஃபர் வந்து ரிமூவ் ஆகுது டு சல்ஃபர். குளோரின் ஆக்சிடைஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைட் டு சல்ஃபர்.
and liberate bromine and iodine from iodide and bromide. அதேமாரி bromine iodine ரிமூவ் பண்ணுது ஃப்ரம் எங்கேருந்து அயோடைடு bromine. ஸோ இந்த ரியாக்ஷன் பாருங்கள், ஹைட்ரஜன் சல்ஃபர் H2S குளோரின் ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் குளோரைடு ப்ளஸ் சல்ஃபர் வந்து ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அடுத்து குளோரின் ஹைட்ரஜன் புரோமைடு. ஸோ ஹைட்ரஜன் பொட்டாசியம் புரோமைடு ஏன்னா 2KCl போய்ட்டு புரோமின் வெளியே வருது. ஹைட்ரஜன் அயோடைடு KCl வந்துட்டு அயோடின் வெளியே வருது. புரோமைடு அயோடிலேருந்து புரோமின் அயோடைன் ரிமூவ் ஆகுதுங்கிறாங்க. ஓகேவா, தேங்க்யூ.